நீங்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து ப்ரொமோட் தான் பண்ணுறீங்க. இன்னைக்கு கூட வந்து ஏர்போர்ட் மூர்த்தி தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓரளவுக்கு சோசியல் மீடியாவில் மட்டும் தெரிஞ்ச நபர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் மத்தியில் ப்ராப்ளம் ஆகிட்டாரா இல்லையா? அப்போ மக்கள் மத்தியிலே ப்ராப்ளம் ஆன நபர் அந்த தலித் சமூகம் வந்து யார் இந்த ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்லிட்டு அவரை தேடுவாங்களா இல்லையா? அப்போ இதுக்கு யாருக்கு பின்னடைவு? விடுதலைக்கு தான். நீங்களே அமைப்பா திருடன் புத்தகம் எழுதியிருக்கீங்க. அந்த புத்தகத்தில் நீங்கள் என்னென்ன எழுதியிருக்கீங்க? நம் மீது யார் விமர்சனம் வைத்தாலும் சரி, அந்த விமர்சனம் உண்மைக்கு புறம்பாக இருந்தாலும் சரி, அந்த விமர்சனம் கொடுமையாக இருந்தாலும் சரி, அந்த விமர்சனம் முழுக்க பொய்யே இருந்தாலும் சரி, நாம் அரசியல் நெறி தவறாமல் பண்ணணும் சொல்லியிருக்கீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் எழுதின புத்தகம் உங்கள் தொண்டர்களே படிக்கலையா? அல்லது நீங்கள் எழுதின புத்தகம் உங்கள் தொண்டர்களுக்கு கொடுக்கலையா? நீங்கள் எழுதி அதை பத்திரப்படுத்தி வச்சுட்டீங்க. அப்போது இதெல்லாம் தான் அரசியல். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்க, நான் இதை வந்து விடுதலை சிறுத்தை அதை எதிர்த்து நம்ம பேசக்கூடாது, ஏர்போர்ட் மூர்த்தி தான் நம்ம ஏன் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டால், இது நாளைக்கு எல்லாருமே தான் இது போன்ற ஒரு விதமான ஒரு வன்மம் பரவுன்றார். இதை கண்டிக்க வேண்டிய நிலையில் தான் நியாயமாக நினச்சா எல்லாருமே கண்டிக்கணும். ஒரு கொடி கம்பம் விடுதலை சிறுத்தை ஏற்ற முடியலன்னா ஏன் ஏற்ற முடியல, இது என்ன ஜனநாயக நாடு இல்லையான்னு சொல்லி நீங்கள் எழுப்புறதுக்கு முன்னாடி எங்களை போன்ற சமூக செயல்பாட்டர்கள் கேள்வி இருக்கா இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி கேள்வி எழுப்பும்போது நாங்கள் உங்களுக்கு இனிச்சோம். இன்னைக்கு இப்படி ஒரு தவறு நடந்துச்சு, அந்த தவறுன்னு சொல்லும்போது நாங்கள் இன்னைக்கு கசக்கிறோம்.